என்ன அது அப்படி பார்த்துட்டு இருக்க? திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணிலாம் இதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. அப்படியே அள்ளி குடி பாப்போம். ஐஸ் பிரியாணிக்கு இதான் சிக்கன் பீஸ். நல்ல காலை கடிச்ச மாதிரி கடகடம் கடிச்சு தின்னு பார்ப்போம். ஒரு சட்டி பிரியாணி டப்புன்னு உள்ள போயிடும். ஏ பாவி மக்கா, அவ அண்ணி கையால செஞ்ச பிரியாணிய ரசிச்சு ருசிச்சு நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு வந்திருக்காள. அதான் அந்த திமிர்ல வந்து பேசுதா. சின்ன பொண்ணு மாதிரி அண்ணி கிடைக்க இவ கொடுத்து வச்சிருக்கோம். நமக்கு ஒரு அண்ணி இந்த மாதிரி கிடைக்கலையே. சை செல்லக்குட்டி, இப்போ உனக்கு தேவை ஒரு டூத் பிக்கு. ஏன் தெரியுமா? பல்லுல நிக்கிற சிக்கனை அப்படி தோண்டி எடுக்கணும்ல. அதுக்கு பிறகு உனக்கு முக்கியமா தேவை தின்ன பிரியாணி செமிக்கணும். அதுக்கு ஒரு சுவாடா. இந்த ரெண்டையும் இப்பவே வாங்கிட்டு வந்துருந்தேன். என்னடா செல்லம், ஒரு மாதிரி கரிஞ்ச வாடை அடிக்கி. அடுப்புல எதுவும் வச்சிருக்கியா? அது சில பேரோட வயித்தெரிச்சல். தின்ன பிரியாணி உன்னை பேச வைக்கி. உனக்கு கூடிய சீக்கிரம் வைக்க ஆப்பு. ஆடவ செய்த ஆட்டம் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் அடக்கி உங்க அம்மா வீட்டுல கொண்டு உன்னை கூடிய சீக்கிரம் தள்ளல. என் பேர் நீலாம்பரி இல்ல. கிளம்பி பொண்ணு பக்கம் கிளம்பிட்டா போல இருக்கு. கையில கட்ட போய் வர வச்சிருக்கா. பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காளா? அடியே புஷ்பா, சொல்லுங்க. எங்கதான் இருக்கேன், காது கேக்கு. புஷ்பாக்க ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்கா. கிளவி வேற என்னத்தையோ சொல்ல வருது. இந்த நேரத்துல கிளவி அமுட்டுச்சு, அவ்வளவுதான். புஷ்பாக்க கடிச்சு துப்பிடுவா கிளவிய. நாலுமணி விசில் அடிச்சா கூப்பிட்டியா என்ன? விசிலாது விசில் அடிக்க தெரியுமா உங்களுக்கு? அதை விட சின்ன பொண்ணு கிளவி எங்க கிளம்பி நிக்கா? புஷ்பாக்க வர கோவத்துல இருக்கா. அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா கிளவிட்டு கேட்டு பாரு எங்க போறியன்னு. ஆமா, அதானே எனக்கு ஜுவாலி. ஏன் அவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க கேட்க வேண்டியதானே கிளவிக்கிட்ட? சும்மா இரு சின்ன பொண்ணு, தேவையில்லாம நம்ம சண்டை இழுத்துட்டு போவதுக்கா? நம்மளே அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம வேடிக்கை பார்க்கணும் என்ன நடக்குன்னு. ஆமா, அது சரிதான். வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த வீட்டுல போய் தானே சொல்லணும், கொட்டடிக்கணும், டமார் அடிக்கணும். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கேன். சரி விடு. புஷ்பா, அம்மா அவளுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சு ஆப்பிள இருக்கான். ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு ஆள் இல்லையா? அதான் நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து விட்டு வெள்ளன வந்துருது. என்ன திடுதுப்புன்னு என்ன காய்ச்சல் சொல்லிக்கிட்டா வரும். நான் வரேன், இத்தனை மணிக்கு வரேன், இன்னைக்கு வரேன்னு திடுதுப்புன்னு வந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? எம்மாடியோ, எங்க மாமியா கிழவி எப்படிலாம் போய் சொல்ல பழகிட்டு. கடவுளே, அப்ப இந்த வெள்ளையம்மா கிழவி சொன்னது சரிதான் போல இருக்கு. இது போய் சொல்லிட்டு தான் போகுது. நீங்க வேணா இருங்க. வயசான காலத்துல பஸ்ல ஏறி தடுமாடிட்டு கீழே விழுந்து கிடக்குதுக்கு நானும் உங்க மௌனம் வேணா உங்க மொபைல போய் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கோம். இவ காரியத்தை கெடுத்து குட்டிச்சு வராக்கிறோம் போல இருக்கா. நான் பொண்ணு பக்கத்துக்குள்ள போறேன். இவட போய் சொல்லணும்னு நினைச்சா இவ எப்படி இல்லாம கேள்வி கேட்கல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே இரு. பாவம் உங்க அக்கா வந்திருக்கா, உங்க அக்கா மாமே வந்திருக்கான். நல்லது போலது எல்லாம் செய்து எடுத்து கொடுக்காண்டாமா. பாவம் பசியும் பட்டினியுமா போட முடியுமா வந்த ஆளுகளை? புஷ்பக்க பஞ்சு பாட்டி சொல்லுது சரிதானக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த ஆளுகளை இப்படி வச்சுட்டு போக முடியுமா? எங்க ராத்திரி ஒரு பூரியை போட்டு குருமாய வை. அதுக்கப்புறம் துணைக்கு வந்து ஒரு ஆம்லெட் போட்டு ஆளு கொண்டு கொடுக்கா. அப்படியே எங்களுக்கும் வந்து சேர்த்து செய்யி. நானும் கூட மாட உனக்கு என்ன ஒத்தாசை செய்தேன். உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா. உங்க கதையை பாருங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் அப்பப்போ சகஜம். அப்ப நான் வீட்ல இருக்கேன். உங்க மோவே வந்தானே, உங்க மோவனை கூட்டி பைக்ல வேணா போங்க. அதெல்லாம் என் மோவ ஒண்ணு வேண்டாம், வீட்ல இருக்கட்டும். நான் நாளைக்கு காலையில தானே வருவேன். அவன் வேலைக்கு போக வேண்டாமா? அதெல்லாம் சரிப்படாது. என்ன போயிட்டு வரேன். எப்படி போய் சொல்லிட்டு போகுது? உங்க மைனிகாரிக்கு உடம்பு சரியில்லையோ? யார்டி வா சும்மா சொல்லுது கிளவி. என்னக்கா சொல்லுதா சும்மா சொல்லுதுன்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? இது காலையில மாட்டுக்கு புல்லு பறிக்கிறதுக்காண்டி மாட்டையும் பறிச்சுட்டு போனோம் டி. அந்தல அப்ப பார்த்து வெள்ளை மக்களே என்ன பாத்துக்கிட்டு. இக்க வெள்ளையம்மா கிளவிட்டெல்லாம் பேசாதக்கா. ஒண்ணுன்னா ஒவ்வொருன்னு சொல்லி 10 வச்சிரும். ஏடி நானும் அப்படிதான் டி நினைச்சேன். இக்க வெள்ளையம்மா கிளவி எனக்கும் என் மாப்பிளைக்குமே சண்டை இழுத்து விட்டுட்டு பாத்துக்கோ. நான் மாடு வச்சுட்டு போகும்போது அது புஷ்பான்னு கூப்பிட்டுச்சு. நானும் கண்டுக்கிடாத மாதிரி போனேன். கடைசியில என் பின்னாலே ஓடி வந்துட்டேன். என்னத்தக்கா சொல்லுச்சு? என் மாமியாக்காரி சின்ன மோனுக்கு பொண்ணு பார்க்க போறலாம் டி. அது யாருக்கும் தெரியப்படாதான். என்னடி புஷ்பா நீ இப்படி சொல்லுத? ஆனா உன் மாமியாக்காரி அவன் மொபைலுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு ஊருக்கு போறேங்க. எடி உன் மாமியாருக்கும் உனக்கு சண்டை இழுத்து விடுறதுக்காண்டி அந்த வெள்ளையம்மா பாட்டி அப்படி சும்மா சொல்லியிருக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன். வெள்ளையம்மா கிளவி எனக்கும் என் மாமியாருக்கு சண்டை இழுத்து விடுறதுதான் இப்படி சொல்லுது போல இருக்குன்னு. பறவுதானே தெரிஞ்சு கட்டில் கடியில அந்த கட்டை வச்ச பையில ஒரு சீப்பு பழம், பூவு, கொஞ்சோண்டு வெத்தலை, பாக்கு என்னெல்லாமோ இருக்குக்கா. பிள்ளைகளும் பேப்பர்லாம் கிழிச்சு எடுத்து போட்டு குப்பையா இருக்க. வீடு தூப்போன்னு சொல்லிட்டு தூத்துட்டு அந்த கட்டை வச்ச பையன் நகர்த்தி வைப்போன்னு பாக்கேன். அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அப்பதான் சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். கிளவி பொண்ணுதான் பார்க்க போறான்னு. எவ்வளவு தைரியம் பாத்தியாக்கா? உன்ட்ட எப்படி போய் சொல்லிட்டு போகுதுன்னு. இதை சும்மா கூடாத. இந்த அண்ணன் வந்தோன்னு முதல்ல சொல்லிரு. இல்லாட்டி சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? சொல்லாம இருப்போம். என்னைக்கு வெளியே வருதுன்னு பாப்போம் விஷயம். நம்மளா சொன்னு வச்சுக்கியா இந்த மனசு திருதுப்புன்னு வாய் வளரி சொல்லிடுவாரு. எம்மா என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னா அப்படின்னு. நம்ம எதுக்கு வாயை விட்டு கெட்ட
ஆமாட்டி புஷ்பா, நீ சொல்லுது சரிதான். நீ ஒண்ணுமே சொல்லாத குழந்தைங்கிட்ட. சொல்ல மாட்டேங்க, சொல்லவே மாட்டேனே. அவர் வந்து கேப்பாரு எங்க அம்மா எங்கன்னு. நீ சொல்லிட்டி உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிரு. ஆமாக்கா, அப்படிதான் சொல்ல போறேன். ஏக்கோ எவ்வளவு பிளான போட்டு எப்படி போது பத்தியா அம்மை மௌனும் சேர்ந்து பொண்ணு பார்க்க வராளுவா. கடவுளே, பொண்ணு பக்கத்தை மறைக்கலாம், பூ வைக்கத மறைக்கலாம், கல்யாணத்தை மறைக்க முடிய மாட்டி. எப்படி சொல்லிதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிட்டேன் டி. அப்ப அந்த புஷ்பா யாருன்னு காணிக்கே. ஏக்கா என் கதையை விடு, அது டெய்லி நடக்கக்கூடிய கூத்துதான். காபி போடட்டா, டீ போடட்டாக்கா? ஏதாவது ஒண்ணு போடு டீ. இஞ்சி டீனா ஆனா தேவன் நல்லா விரும்பி குடிப்பான். எவ்வளவு நேரம் தூங்குவான்? டீ போட்டு வச்சுட்டு அதுல எழுப்பட்டுமாக்கா? நீ டீயை போடு, நான் போய் அவனை எழுப்பிட்டு வரேன். எவ்வளவு நேரம் தான் தூங்குவான் கணக்கு வேண்டாமா? இருங்க, ஆளுக்கு ஒரு கப்பு போடுதே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா, லேட்டா வந்து நான் கஞ்சி குடிச்சேன் பாத்துக்கோ. அதே நெஞ்சுக்குள்ளே நின்னுட்டு இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டு எடுப்பேன். கொஞ்சோண்டு போடுதே, ஒரு அரை கப்புனாலும் குடி. அக்கா எல்லாத்தையும் கேட்டேன், என்கிட்ட கேட்டியாக்கா ஒரு வார்த்தை டீ குடிக்காது? இடி நாலு முடி வாண்டி எம்டி கேட்கணும். கேட்கவே வேண்டாமே, உனக்கு சேத்தா போட போறேன். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். பாத்தீங்களா சொந்தங்களே, ரெண்டு பேரும் அடிப்படி போடுதாவோ, அடுத்த நிமிஷம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாள்வோ. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க சொந்தக்காரங்க, சொக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே, அடுத்தடுத்து விறுவிறுப்பான கதைகள் வர இருக்குது. நீங்களும் மறக்காம பாருங்க. நம்ம அஸ்மி ஜெசி வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. சரி சொந்தங்களே, நேராயிட்டு போயிட்டு வரோம்.